அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மிதுன மனையிலும், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் கடகமனையிலும், சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்று சிம்மத்தில் இருக்காங்க. புதனும் சூரியனும் இணைவு பெற்று கன்னி மனையில் வீட்டிருக்காங்க. செவ்வாய் பகவான் துலாமனையில், அதாவது குருவின் பார்வையின் பெற்று குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதம். ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும், சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம், இந்த புரட்டாசி மாதம் 2 கிரக பயிற்சிகள், அதாவது புதன் பகவான் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 3/10/2025 அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 9/10/2025 அன்று சுக்கிர பகவான் கன்னிமனைக்கு, அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. அப்போ ராசி அதிபதி நல்ல ஒரு பொசிஷன் தான் இருக்கார். ஆனால் உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது உங்கள் ராசியில் இருக்கிறது. அதே சமயத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்போ மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும். யாருக்கு அதிகமாக கொடுக்கும்னா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சனி பகவான் டைரக்டாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஏன்னா சூரியனும் சனியும் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ குடும்ப விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அஷ்டம சனி நடக்குது. நார்மலாகவே அஷ்டம சனியனாலே மனதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியான அழுத்தம், ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட, உச்ச பலத்தோட, மூலத்திரிகோண பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால பேச்சு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும். நல்ல அறிவு, சிந்தனா பலத்தை கொடுக்கும். புதனாலே கெட்டிக்காரகன், புதனாலே புத்திசாலித்தனம், புதனாலே அறிவு, எந்த இடத்துல எதை பிரயோகிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். ஸோ புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரும். பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்களுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சிறப்பு. இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் ஒரு சொந்த தொழிலுக்கு போகணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது. அப்போ என்ன சார் பண்ணலாம்? அப்படி ஒரு தொழிலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன் பேஸ்டு சார்ந்த விஷயத்துக்கு செல்வது சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். 4ஆம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் 3ஆம் இடத்தில் இருக்கார். பாக்யாதிபதி 9க்குரியவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்தது. அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பவர்கள் செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மங்களகரமான சில விஷயங்கள் செய்வதற்கு அடித்தளம் போடும்.
என்ன செய்யும்? ஒரு இடத்த வாங்குறதுக்கும், ஒரு நிலத்தை வாங்குறதுக்கும், அல்லது விற்காத நிலத்தை விற்பனை செய்வதற்கும், அதன் மூலமாக லாபத்தை அடைவதற்கும், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை பெற்றுத் தருவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். செவ்வாய் பகவான் 3ல் உட்கார்ந்திருக்கார். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கோபம் ஆக்ரோஷம் பட்டாலும் நல்ல விஷயத்துக்காக கோபப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் எதையும் செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள். என்ன, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணுமா, கொஞ்சம் யோசிக்கணும். ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள், பணத்தை யாருக்காவது கொடுக்கணுமா, கொடுத்தா திரும்ப வருமாங்கிறது யோசிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு தொந்தரவுங்கிறது இருக்குது. கூட்டாளிகளை சேர்த்திக்கலாமா, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம், அதாவது ஒரு புதிய விஷயங்களை செய்யும்போது இந்த சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறத மட்டும் மனசில் வைத்து கொண்டாலே போதுமானது. 4க்குரியவன் சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான், சுகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கார்? 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 4க்குரியவன் தனக்கு 12ல் இருக்கார். அப்போ என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இடம், விவசாய நிலம், விவசாயத்தில் புதிய யுக்திகளை கடைப்பிடிப்பீங்க. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அலைச்சல் திருச்சலோட செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அந்த விவசாயத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கொள்வது சிம்மத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, 4ஆம் அதிபதி தனக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனாலையும், 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தால் உடல்நலம், ஹெல்த் விஷயம் கவனம். கால் வலி அதிகமாக கண்டிப்பாக ஏற்படுத்தும். வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள், எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சுகர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். குழந்தை நலன் எப்படி சார் இருக்கும்? குழந்தை நலன் சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தைகள் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். படிப்பில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற அந்த வெறிங்கிறது இந்த மாதம் இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். குரு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துக்கு உண்டு. கடந்த 1 வருடமாகவோ ஒரு 6 மாதமாகவோ குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு முயற்சி எடுத்து ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம், புரட்டாசி மாதம், நல்ல செய்தியை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாலே போதுமே, மனதில் உற்சாகம் எழும், தன்னம்பிக்கை கொடுக்கும் அல்லவா? அப்போ எல்லாமே எனக்கு இருக்குது சார், தொழில் நல்லா இருக்குது, வேலை இருக்குது, உத்தியோகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, குழந்தை பாக்கியம் ஒன்று கொடுத்தா போதும், நான் வாழ்க்கையில் முழு திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த மாதம் எதிர்பாராத விதத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இது ஒரு நல்ல சம்பவம் என்று சொல்வேன். ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் உண்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருக்காரே சார், ஏதாவது பண்ணிருமா? நிச்சயமா என்ன பண்ணும், உங்களை கடல் கடக்கும். அதாவது இடத்தை விட்டு இடத்தை நகர்த்தக்கூடிய தன்மை. கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் கவனம், அதில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். அந்நிய மதத்தினுடைய நண்பர்கள் உங்களுக்கு கொடுக்கும். வேறு கேஸ்ட், வேறு இனம் சம்பந்தப்பட்டவர்களுடன் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சிம்மராசி என்பர்கள். எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ளே வருதோ இல்லையோ 3ஆம் நபர்களால் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். மற்றபடி கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. சனி போய் 8ல் இருக்காரே சார்,
என்ன சார் பண்ணுறது? யாருக்கெல்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி புத்தி நடக்கிறதோ அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா ஹெல்த் விஷயத்தில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ், உங்கள் ஆள் மனது நெகட்டிவ் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இந்த சிம்மராசி என்பவர்கள் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா விடை கிடைக்காது. அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்க வேண்டியது தான். வேலை உண்டு, 10க்குரியவன் உங்கள் ராசியில் இருக்குது. வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்கள் உங்கள் முயற்சியால், 3 அதே சுக்கிரன் தான், உங்கள் முயற்சியால் வேலை கிடைக்கும். மனசை மட்டும் விட்டுறக்கூடாது. எந்த வேலை கிடைக்குதோ முதல் என்ட்ரி ஆகணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேலையில் திருப்தி கிடைக்குமா சிம்மராசி என்பவர்களுக்கு? நிச்சயமாக இல்லை. வேலையில் திருப்தி என்பது இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்குங்க. வேலை விட்டுறக்கூடாது. இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். இதை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதும். வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய இது இல்லை. கொஞ்சம் வளைவு, புதன் நல்லா இருக்குது, கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள். ஸோ மற்றபடி நல்லதாக இருக்க போகுது. பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை. குருவால் நன்மை. குரு லாபஸ்தானத்தில் இருக்குது. புதனும் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். புதனும் சூரியனும் ராசிதிபதியும் சேர்ந்து இருக்கு. என்ன சனி பகவானால் அதை மட்டும்தான் ஒரு பிரச்சனை. அவரும் இப்போ வக்ரமாக இருக்கார். பெரிய இதையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஸோ நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு திடீர்னு ஒரு இடமாற்றம், திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பது, வெளிநாட்டுக்கு செல்வது, வெளிநாட்டு நபர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை பெறுவது, இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் நமக்கு சிறப்பு அப்படின்னா ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி என்பவர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடித்து கொண்டாலே மனதில் தன்னம்பிக்கை வளரும், தைரியம் கொடுக்கும். தைரியம் வந்தாலே எதையும் சாதிக்கலாம்ங்கிற மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது சிறப்பு இந்த சிம்மராசி என்பவர்கள். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தியும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இப்போ நான் 10th அல்லது +2 படிச்சுட்டு இருக்கேன், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு வாங்குவேன், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.